ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 16ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி 15 டேஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்றைக்கு வரைக்குமே நான் லாட் ஆஃப் சேஞ்சஸ் என்னோட பாடியில் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக என்னோடய ஃபர்ஸ்ட் டே உள்ள வீடியோவும் இப்போ இருக்கிற வீடியோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் எல்லாம் நல்லா புஸ்ஸு புஸ்ஸு ஃபேட் டெபாசிட்டாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் போய் நல்ல ஷேப்பாக இருக்குது. அண்ட் டே பை டே எனக்கு அதை பார்க்கும்போதே எப்போச்சும் டெம்ப்ட் ஆனால் கூட திரும்பவும் நம்ம ஏதாச்சும் ஆயிலி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஃபேஸ் பழைய மாதிரி போயிருமே அப்படின்னு நினச்சி நான் என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த டயட்டில் கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரி தான், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி அதோட வழியில் நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு டெய்லி லைஃப் ரொட்டீனாக மாறும். அதே போல் தான் இந்த டயட்டும். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். போக போக அதில் உள்ள சேஞ்சஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு வேறு யாருமே மோட்டிவேட்டிங்க்கு தேவையில்லை. நம்மளோட பாடியில் நடக்கிற சேஞ்சஸும் அண்ட் நம்ம பாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி அந்த டார்கெட்டை ரீச் ஆக அது ஒரு அழகான ஷேப்புக்கு மாறும்ல, அந்த மாதிரியான மாற்றங்களுமே போதுமானதாக இருக்கும். நம்ம டயட் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக லைஃப் லாங் இதே டயட்டில் இருக்கிறப்போ பிடிச்ச ஃபுட்டே சாப்பிட முடியாதுங்கிற கவலை தான் நமக்கு நிறைய இருக்கும். அதுக்காக நமக்கு பிடிச்ச ஃபுட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தோன்றப்போ கண்டிப்பாக பிடிச்ச ஃபுட் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் பிடிச்ச ஃபுட்டை எடுத்துக்க என்ன ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த டேவை மற்ற ஃபுட்டையும் எடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியும்படியுமா சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் லோ கார்ப்ஸ் டயட்டில் ரைஸ் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு நாள் ரைஸ் எடுக்க ஆசை ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை என்றைக்கோ ஒரு நாள் ஒகேஷனுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டீங்க, இல்லை வீட்டிலையே பிரியாணி வச்சுருப்பீங்க, எல்லாரும் சாப்பிடும்போது உங்களுக்கும் ஆசை வந்திருக்கும்னு நீங்களும் சாப்பிட்றீங்கன்னா இதை பேலன்ஸ் பண்ணுற மெத்தட் மட்டும் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு எடுத்துக்கிற அன்னைக்கு போர்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பேலன்ஸ்டாக நினச்சா எடுத்துப்போம். ஆனால் பிரியாணி சாப்பிட்ற டைம் அப்படி இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஒகேஷனுக்கு சாப்பிட்றதுனாலையும் நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் கலோரிஸும் ஹையாக இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நான் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு 8:30 போல் 3 இந்த ப்ளம்ஸ் பழம் இருக்குல்ல, இதுதான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் லஞ்ச்க்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவி, அப்புறமா கோதுமை தோசை, கூடவே 2 பாயில் பண்ண எக்கும் வச்சுருந்தேன். அதுக்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கான ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகு, அப்புறம் தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பக்கமாக கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டையுமே அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுட்டு, ஆயிலும் கொஞ்சம் சூடானதுமே ஆனியனும் பச்சை மிளகும் போட்டு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். ஆனியன் நல்ல பொன்னிறம் ஆகிறது வரைக்குமே வதக்கிக்கணும். ஆனியன் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முன்னாடி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் எப்போவுமே சிக்கன் கறி வைக்கும்போது நான் ஆனியனை நல்லா வதக்கிப்பேன். அண்ட் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு அண்ட் தக்காளியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அண்ட் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் போதும். நான் இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சால்ட்டையும் சேர்த்தே இது கூட ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி ஒரு 3/4 பாகம் வதங்கினதும் இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாவுக்கு மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகுத்தூள் இவ்வளோ போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். அண்ட் அது போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியண்ட்டே சிக்கன் தான். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வேகும். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா சிக்கனில் இருந்து நிறைய தண்ணி விடும்.
அதுக்காக நான் தண்ணியோ எதுவும் ஆட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணால் சிக்கன் வந்து ஒரு 3/4 பாகம் வெந்திருந்துச்சு. அது கூட ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணி ஃபைனலி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் மசாலாவுக்கு ஸ்மெல்லும் போய் சிக்கனும் இன்னும் 1/4 பாகம் கூட வெந்ததும் சூப்பராக இறக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகும். ஸோ சிக்கனை ஒரு பக்கமாக வேகிறதுக்காக வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் தோசை பண்ணுறதுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு லாட் ஆஃப் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு சப்பாத்தி இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் ஈஸி கோயிங்கில் இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் தோசையே பண்ணுறேன். கொஞ்சம் டைமும் கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் ஓகே தோசையே பண்ணி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு டக்குன்னு மாவை மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு அப்படி முடிக்கிறது. அண்ட் இன்னொரு பக்கம் சிக்கனும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சா, அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தோசையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்ச் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆச்சு. இது என்னோட ஒரு கம்ஃபர்ட் மீல் அப்படின்னே சொல்லுவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னடா டெய்லி டயட் இருக்கும் அப்படின்னு எனக்கே மைண்டுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணுவோமான்னெல்லாம் தோன்ற டைம் இந்த மாதிரி பிடிச்சதாக சமைச்சு சாப்பிட்டேன்னா கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு டே. ஸோ 1:00 என்னோடய லஞ்சையும் வந்து சூப்பர் டூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி லாஸ்ட் மீலாக டின்னருக்கு வந்து ஒரு 6:30 போல் கொஞ்சமாக கிரேப்ஸ் வந்து எடுத்து அந்த டேவை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படி தான் இன்றைக்கி டே 16 வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. உங்களோட டே எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.